finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். டே 3 பிட்வீன் இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் செஷன் 1 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த செஷன் கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் சேரும். சூப்பரா போலிங் போட்டாங்க. ஸோ ஓவரால் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 83 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து டிபிக்கல் பேஸ்பாலான ஒரு செஷன் கிடையாது, நம்ம அப்படிதான் எதிர்பார்த்தோம். பட் டெரிஃபிக் போலிங் ஸ்பெல் ஃப்ரம் குல்தீப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பும்ரா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி குல்தீப் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பால்ல கண்டிப்பா த்ரெட்டா இருப்பாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல பெருசா அவருக்கு வந்து அந்த ஒரு கிரிப்பு கிடைக்கல. மேபி அஸ்வினை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் ரோஹித், அதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோல கிளியரா பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து சின்ஸ் அஸ்வின் இல்லாததுனால ஆப்வியஸ்லி குல்தீப் யாதவ் தான் போட்டாகணும். பிளஸ் ஓல்டு பால்ல அவருக்கு நல்லாவே பர்ச்சேஸ் இருந்தது இந்த விக்கெட்ல. என்னதான் பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் பிச்சில் இப்போ கொஞ்சம் டேர்ன் இருக்கு, அந்த பவுன்ஸும் பாத்தீங்கன்னா குல்தீப் ரொம்பவே யூஸ் ஆச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பும்ரா வேற லெவல்ல போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே தெரிஞ்சதே இன்னைக்கு பும்ரா பம்ப்டப்பா இருக்காருன்னு சொல்லி. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஜோ ரூட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஜோ ரூட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விக்கெட். எஸ், அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ரீசெண்ட் டைம்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் 6 அடிச்சிருக்காரு. அதுல வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பட் 13 வாட்டி அவர் ட்ரை பண்ணதுல 9 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. இந்த சென்ஸ் 13 வாட்டி ட்ரை பண்ணதுல நிறைய ஸ்கோரிங் ஷாட்ஸ் ஆடி இருக்காரு. பட் 9 வாட்டி அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆயிருக்காருன்றதான் முக்கியமான ஒரு விஷயம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாட் அவர் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாமோன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஜோ ரூட் கொஞ்சம் டைம் எடுத்து விளாட்னா கிளாஸ் பிளேயருங்க. அவர் வந்து இந்த பேஸ் பால் இந்த தியரிலாம் அவரோடது கிடையவே கிடையாது. அவர் வந்து இந்த ஃபேப் ஃபோர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, கேன் வில்லியம்சன், ஸ்டீவன் ஸ்மித், பாபர் அசம் டு சம் எக்ஸ்டென்ட் எடுத்துக்கோங்க. இவங்கள மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ், ஒரு டாப் பிளேயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவான ஆடுறன்னு சொல்லிட்டு விக்கெட்டை விடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடத்தனமா இருக்கு. ஏன்னா அவரை தவிர மற்றவங்க எல்லாரும் பேஸ் பால் விளாடலாம். ஏன் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கோங்களேன், இனிஷியலா டைம் எடுத்துக்கிறாரு, அப்புறமா செட் ஆறாரு, அப்புறம் பாருங்க அவர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காரு. இப்போ அவரு தான் பாக்குறதுக்கு டேஞ்சரா விளையாடிட்டு இருக்காரு. 37 நாட் அவுட். அவரு தான் முதல்ல வந்து இந்த செகண்ட் செஷன்ல கைட்டணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லண்டரை வச்சுட்டே அப்படியே கண்ண மூடி கண்ணை தொடர்றதுக்குள்ள ஒரு 70-80 ரன் அடிச்சிருவார் ஸ்டோக்ஸ். ஏன்னா அதுல ஃபேமஸ் அவர் ஆக்சுவலா. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஷாட் ஆடி விக்கெட்டை விட்டாரு ஜோ ரூட். அதுதான் என்னாச்சுன்னா ஃபிளட் கேட் ஓபன் பண்ணிச்சு. அண்ட் டக்கெட், நான் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அவரோட கேப்டன்ஷிப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் டைட்டா செட் பண்ணாரு. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா டக்கெட் விளையாட முடியல இன்னைக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான பாலெல்லாம் செம்மையா விளையாடிட்டு ஒரு லூஸ் பால் போட்டாரு குல்தீப். அதை போய் கட்டாருன்னு சொல்லிட்டு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. இன்னைக்கு ஒரு டபுள் செஞ்சுரி அந்த கார்ட்ஸ் கண்டிப்பா இருந்தது. பட் 155 அவுட் ஆயிட்டாரு. பட் நெவர்தலெஸ் அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு பயங்கரமான மொமெண்டம் கொடுத்தாரு. இதே ரோஹித் இன்னைக்கு இந்த ஃபீல்ட் செட் பண்ண மாதிரி கொஞ்சம் ப்ரோஆக்டிவா நேத்தே பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-70 ரன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ஸ்கோர் ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். பட் எல்லாமே ஒரு லேர்னிங் கவ் தான், அதுல நம்ம எதுவும் பெருசா சொல்ல முடியாது. அண்ட் எஸ், இன்னொரு விக்கெட் பேஸ்டோட விக்கெட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் டிபிக்கல் அந்த ரிஸ்பின்னர் விக்கெட். ஏன்னா பேஸ்டோ வந்து இந்த சீரீஸ்ல நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரண்ட்ல விளையாட போறது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பேக் ஃபுட்ல தான் விளையாடுவேன்னு சொல்லி கொஞ்சம் டீசென்டாவே விளையாடினாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், செகண்ட் டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், மேபி அவர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த 30s அவரை பார்க்கும்போது ஒரு கான்பிடென்டா தான் இருந்தாரு ஆக்சுவலா. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குல்தீப்க்கு வந்து அந்த ஆபீஸ்ல இந்த டேர்ன் இருந்ததுனால அவர் பேக் ஃபுட்ல போய் விளையாடும் போது தொக்கா மாட்டிக்கிட்டாரு. பிளம் விக்கெட் வேஸ்டா ஒரு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கிலாந்து வேர் ரியலி அண்டர் ட்ரபிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பென் ஃபோக்ஸும் லைக் ஸ்டோக்ஸும் வந்து ஓரளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. எனக்கு என்ன ஒன்னே ஒன்று தோணுச்சுன்னா, பென் ஃபோக்ஸ் வந்தோடனே கொஞ்சம் திணறினாரு குல்தீப்பை. பட் அதுக்கப்புறம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா லைக் முடிஞ்சவருக்கும் ஸ்டோக்ஸுக்கு ஒரு சிங்கிள் ஆட விட்டு ஃபோக்ஸை ஸ்ட்ரைக் ஆட விட்டுருக்கணும். பட் என்ன பண்ணாங்கன்னா முடிஞ்சவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸுக்கே போலிங் போட்டுருந்தாங்க. 5வது பால் அவர் சிங்கிள் எடுத்தாரு. ஃபியூ பால்ஸ் தான் ஆக்சுவலா ஃபோக்ஸ் விளையாடினாரு. அதுக்குள்ள அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. லாஸ்டா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகி அந்த ஒரு டைம் எடுத்து விளையாடுற பிளேயர் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த பிச்சில் கொஞ்சம் செட்டில் ஆகலாம். அண்ட் ஸ்டோக்ஸ் ரொம்பவே ஹைலி டேஞ்சர். இந்த பார்ட்னர்ஷிப்பை இந்தியா உடைச்சாதான் இந்த மேட்சுக்குள்ள இந்தியா ஃபுல்லா உள்ள பூர முடியும். ஏன்னா சின்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் அஸ்வின் கண்டிப்பா எவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அவுட் ஆகுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. ஏன்னா கொஞ்சமாவது ஒரு டீசென்ட் லீடு தேவை. இல்லை இங்கிலாந்து கொஞ்சம் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோக்ஸ் வெரி டேஞ்சரஸ்ங்க, என்ன வேணாலும் ஆகும். ஸோ அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் செஷன் கோஸ் டு இந்தியா. ஒரு நல்ல கம்பேக். ஏன்னா இந்தியாவுக்கு தான் அகைன்ஸ்ட் த வால்ஸ் இருந்தாங்க இந்தியா தான். ஏன்னா நேற்று விளையாடின விதம் இங்கிலாந்து அந்த பேஸ் பால் இன்னைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்களா, ஒரே செஷன்ல 150-160 ரன் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் அஸ்வின் இல்லை, எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ் கண்டிப்பா குல்தீப் சூப்பரா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு. சிராஜ் மேபி அந்த 1 or 2 overs கொஞ்சம் மொக்கையா போட்டிருக்கலாம். பட் அவரும் கொஞ்சம் அப்படியே ரிதம்ல வந்தாரு. மேபி இந்த செகண்ட் செஷன்ல ஒரு லாங் ஸ்பெல் அவர் கிடைக்கும். அண்ட் ஜடேஜாக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா குல்தீப் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். ஸோ அந்த வகையில லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஓவர் தான் ஜடு போட்டிருக்காரு. மேபி இந்த செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் அவர் நிறைய போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஹோப்ஃபுல்லி நம்ம தேர்ட் செஷன் வரைக்கும் எடுத்துட்டு போக கூடாது. நெக்ஸ்ட் செஷன்ல இங்கிலாந்து அலோட் பண்ணிட்டாதான் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நல்லது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ செஷன் 2 முடிஞ்சோடனே பார்க்கலாம்.